வழிப்பறி கொள்ளை வழக்கில் தேடப்பட்டு வந்த நபரை சாதாரண உடையில் சென்ற காவலர் ஒருவர் மதுரை ஒத்தக்கடையில் பொதுமக்கள் உதவியோடு மடக்கி பிடித்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை ஒத்தக்கடை அருகே கத்தியை காட்டி செயின் பறிப்பில் ஈடுபட்டவரை சாதாரண உடையில் சென்ற போலீசார் சுற்றி வளைத்து அவரை கைது செய்யக்கூடிய பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மதுரை டிஎன் நகரில் அபிராமி என்பவர் வசித்து வந்தார். இவர் தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்து வந்த நிலையில கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் அவர் வேலைக்கு புறப்பட்ட போது அவரது கழுத்தில் கத்தியை வைத்து அவர் அணிந்திருந்த நகை 6 சவரன் நகையை தங்க நகையை அவர் பறித்து சென்று விட்டதாக கோபுதூர் காவல் நிலையத்துல அவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் தனிப்படை அமைத்து அந்த திருடி சென்ற அந்த நபரை தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் சுரேஷ்குமாரை போலீசார் தனிப்படையினர் கண்காணித்து வந்த நிலையில ஒத்தக்கடை பகுதியில் உள்ள ஒரு செல்போன் கடையில அவர் சிம் கார்டு வாங்கி கொண்டிருந்தார். இதை கண்காணித்து அவரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். இருந்த போதிலும் கூட போலீசார் பிடியிலிருந்து நழுவி சென்றவரை தொடர்ந்து பிடித்து அவரை கைது செய்தனர். அவருக்கு வேறு யாருக்கும் இருந்த தொடர்பில்லை, அதாவது செயின் பறிப்பில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். சாதாரண உடையில போலீசார் அந்த செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை பிடித்த அந்த காட்சிகள் அந்த கடையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.